ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி பார்ட் 10. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா பேஜஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறக்காமல் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது மோல்டிங் மிஷின். ஸோ மோல்டிங் மிஷின் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கையால் ஹேண்ட் மோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து அந்த அச்சை வந்து நம்மளால் செய்ய முடியும். அது இல்லாமல் இதில் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அச்சு வந்து நம்ம சரியாக அந்த மணலை வந்து ரேம் பண்ணல அப்படின்னா சரியாகவும் வராது. உற்பத்தி நேரம் வந்து இதுக்காக அதிகம் வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து மிஷின் மோல்டிங் வந்து யூஸ் பண்ணும்போது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம். ஸோ மிஷின் மோல்டிங் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும், அந்த அச்சு தரமாகவும் இருக்கும், ரொம்ப வேகமாகவும் செஞ்சிடும். இப்படி வேகமாக செய்கிறதுனால உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மோல்டிங் மிஷினே அந்த மோல்டிங் சாண்டையும் கொட்டிடும், அதுவே ரேம் பண்ணிவிடும். அந்த பாக்ஸை டில்ட் பண்ணுறது, திருப்பி வைக்கிறது எல்லாத்தையும் அதுவே பண்ணிவிடும். அந்த அச்சையும் வந்து அதுலேருந்து அழகாக ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இது எல்லாமே மிஷினே பண்ணும்போது ரொம்ப வேகமாகவும் அக்யூரேட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் பொதுவாக பார்த்திங்கன்னா இங்கே 3 விதமான மிஷின்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்குவீசர் மிஷின், ஜோல்ட் மிஷின், ஸ்லிங்கர். ஸோ ஸ்குவீசர் மிஷினில் பார்த்திங்கன்னா டாப் ஸ்குவீசர், பாட்டம் ஸ்குவீசர்னு 2 இருக்குது. ஸோ இந்த வகையான மிஷின்ஸ் தான் வந்து அதிகமாக மிஷின் மோல்டிங்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்குவீசிங் மிஷின். ஸோ ஸ்குவீசர் அப்படின்றது என்னென்னா அழுத்துறது. ஸோ அதுதான் வந்து ஸ்குவீசிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போது அழுத்துறது மூலமாக, அதாவது எப்படின்னா ஒரு டை இருக்கும், ரேம் இருக்கும், அந்த ரேமையும் அந்த மோல்டிங் பாக்ஸில் இருக்கிற சாண்டை என்ன பண்ணுவாங்கன்னா அழுத்தம் கொடுத்து அந்த மிஷினில் வந்து மோல்டு ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்குவீசிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் டாப் ஸ்குவீசரில் வந்து நம்ம டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டாப் ஸ்குவீசரில் பார்த்திங்கன்னா கீழே டேபிள் இருக்கும், அதுக்கு மேலே மோல்டிங் போர்டு, அதுக்கு மேலே வந்து மோல்டிங் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்டர்னுக்கு மேலே பார்த்திங்கன்னா சாண்டை கொட்டிடுவாங்க. ஸோ சாண்டை கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அதில் டேபிள் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து மேலே இருக்க ரேம் பார்த்திங்கன்னா ஸ்குவீசர் ரேம் பார்த்திங்கன்னா அதில் பிளேட்டன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பிளேட்டன் வந்து மெதுவாக கீழே இறங்கி அந்த டேபிளில் இருக்க மோல்டிங் சாண்டை வந்து அழுத்தம் கொடுக்கும். ஸோ இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு அந்த மோல்டிங் சாண்ட் வந்து அழகாக ரேம் ஆகிடும், யூனிஃபார்மாக வந்து ரேம் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த அச்சு வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் நம்மளுக்கு நல்லாவும் கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடியும், ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த வேலை முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டம் ஸ்குவீசர் மிஷின். ஸோ பாட்டம் ஸ்குவீசர் மிஷினில் இதே தான் கொஞ்சம் மாறி இருக்கும். இங்கே என்ன பார்த்திங்கன்னா மேலே ஸ்குவீசிங் ஹெட் இருக்கும். அந்த ஸ்குவீசிங் ஹெட்டில் வந்து தான் மோல்டிங் பாக்ஸ் இருக்கும். மோல்டிங் பாக்ஸ்லேயும் ஸ்குவீசிங் ஹெட்லேயும் சேர்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட் கொட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு உள்ளே வந்து ஒரு பிட் இருக்கும், பள்ளம் இருக்கும். அந்த குழிக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேபிள் வச்சுருப்பாங்க, பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ என்ன ஆகுன்னா நம்ம போன இதில் பார்க்கும்போது பேட்டர்ன்லாம் இருந்தது, மண்ணை மேலே கொட்டி அதுக்கப்புறம் ஸ்குவீசிங் பண்ணாங்க. இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா மண் வந்து பேட்டர்னுக்கு மேலே ஆல்ரெடி இருக்கும். இப்போ பேட்டர்னை தான் அந்த மண்ணுக்குள்ளே வந்து அழுத்த போகிறாங்க. ஸோ இப்படி அழுத்தும் போது என்ன ஆகுன்னா அந்த பேட்டர்ன் கீழேருந்து மேலே போய் அழுத்தும் போது அழகாக அந்த அச்சில் வந்து பதிஞ்சிரும். மறுபடியும் அந்த டேபிள் வெளியே வரும்போது அந்த பேட்டர்ன் வெளியே வந்துடும். நம்மளுக்கு மோல்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜோல்ட் மிஷின். ஸோ ஜோல்ட் மிஷின் அப்படின்னா அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மிஷின் சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ஜோல்ட் மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும், மேலே மோல்டிங் போர்டு, அதுக்கு மேலே மோல்டிங் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. மோல்டிங் பாக்ஸ்குள்ளே வந்து பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. பேட்டர்ன் மேலே வந்து சாண்டை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டேபிளுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஞ்சர் இருக்கும், கம்ப்ரஸர் ப்ளஞ்சர் இருக்கும். அந்த கம்ப்ரஸர் ப்ளஞ்சர் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஏர் மூலமாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ப்ளஞ்சருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஏர் உள்ளே வந்து அனுப்பின உடனே ப்ளஞ்சர் பார்த்திங்கன்னா ஒரு 80 மில்லிமீட்டர் வரைக்கும் மேலே உயரும். ஸோ 80 மில்லிமீட்டர் வரைக்கும் மேலே உயர்ந்தது என்னாகுன்னா சடனாக வால்வ் ரிலீஸ் ஆன உடனே அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஃபுல்லாக வெளியே போயிடும். அப்போ உடனே சடனாக மேலே போன டேபிள் வந்து கீழே வரும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும்போது அந்த கீழே வந்து இடிக்கும் போது வர அதிர்வுனால மேலே பேட்டர்னில் இருக்க சாண்டு பார்த்திங்கன்னா ரேம் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நடக்காமல் நிறைய முறை தொடர்ந்து நடக்கும். அப்போ வந்து
ரொம்ப அதிகமாக குதிச்சிட்டே இருக்கும். குதிக்கும் போது என்னாகுன்னா அந்த சேண்ட் வந்து இதுவாகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரிசி இதெல்லாம் கொட்டி வைக்கும்போது கொட்டினாங்க பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். ஆனால் கோபுரம் மாதிரி ஃபில் ஆகிருக்கும். சைட்லலாம் கரெக்டாக பரப்பி இருக்காது. அதை லைட்டாக ஷேக் பண்ண உடனே அது ஃப்ளாட்டாக பரவிடும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். இந்த ஸ்ப்ரிங் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளையும் அதில் இருந்து ஏற்படக்கூடிய நாய்ஸுகளையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இங்கே ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது மூலமாக தான் வந்து மோல்டிங் பண்ணுவோம். நான் இதில் வந்து அதிகம் சின்ன சின்ன மோல்டிங் மீடியம் சைஸ் மோல்டிங் தான் அதில் பண்ண போங்க. ரொம்ப அக்யூரேட்டாகவும் இந்த மோல்டிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட் ஸ்லிங்கர். ஸோ ஸ்லாண்ட் ஸ்லிங்கர் அப்படின்னா என்னென்னா சாண்டை மணலை வந்து ரொம்ப வேகமாக வீசக்கூடியது. இதுதான் வந்து ஸ்லாண்ட் ஸ்லிங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேட் இருக்கும். அந்த ரொட்டேட்டிங் பிளேடில் பார்த்திங்கன்னா சாண்ட் வர மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கீழே வந்து டேபிள் இருக்கும். டேபிள் மேலே வந்து மோல்டிங் போர்டு வச்சுருவாங்க. மோல்டிங் போர்டு மேலே மோல்டிங் பாக்ஸு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாண்ட் ஸ்லிங்கர்லேருந்து இந்த பிளேடு சுற்றுறதுனால அங்கே இருக்கிற பக்கெட் மூலமாக அந்த ஸ்லாண்ட் ஸ்லிங்கருக்கு வந்து மண் வரும். ஸோ அந்த மண் வந்தோடனே அந்த பிளேடு ஹவுசிங்குள்ளே வரும். அந்த ஹவுசிங்கில் இருக்கிற பிளேடு என்ன பண்ணுன்னா அந்த மணலை வேகமாக எடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 500 கிலோ அளவு வரைக்கும் அந்த ப்ரெஷர் வந்து அந்த பேட்டர்ன் மேலே வந்து விழுந்தும் அந்த மண். அப்படி விழும்போது ரொம்ப அழுத்தமாகவும் பேக் ஆகிடும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த விதமான மோல்டில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகி வரும். இதில் பெரிய பெரிய சைஸில் இருக்க அச்சீவ் நம்மளால் செய்ய முடியும். ஸோ ரொம்ப குயிக்காகவும் இந்த செய்கிறனாலையும் இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த போட்டிருக்க வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் ட்விட்டர் பேஜஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை விசிட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.